தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்கள்ல ஒருவர் தான் பாலா. இயக்குனர் பாலு மகேந்திராவின் உதவி இயக்குனரா தான் பாலா அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் 1999 டிசம்பர்ல ரிலீஸ் ஆன சேது மூவி மூலமா டைரக்டரா தமிழ் இண்டஸ்ட்ரியில டெபியூட் ஆனாங்க. சேது மூவி மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது. வெற்றி அடைஞ்சதோட அந்த மூவிக்கு சிறந்த படத்திற்கான தேசிய விருதும் வாங்குச்சு. பாலா சேது மூவிக்காக சிறந்த இயக்குனருக்கான தமிழ்நாடு அரசின் விருது உள்பட பல விருதுகளை வாங்கினாங்க. அதனைத் தொடர்ந்து நந்தா, பிதாமகன், நான் கடவுள், அவன் இவன், பரதேசின்னு தரமான வெற்றி படங்களையும் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட அழுத்தமான கதைகள் மூலம் தமிழ் சினிமால முக்கியமான இயக்குனர்னு பெயர் எடுத்தாங்க பாலா. இப்போ இவங்க நடிகர் அருண் விஜயை வைத்து வணங்கான் அந்த மூவியை எடுத்து முடிச்சிருக்காங்க. அது 2025 ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. சேது மூவி ரிலீஸ் ஆகி 25 வருடங்கள் ஆகுது. அதாவது டைரக்டர் பாலா தமிழ் சினிமால அறிமுகமாகி 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. திரைத்துறையில கால் நூற்றாண்டுகளை கடந்த பாலாவுக்காக இப்போ ஒரு விழாவும் இன்னைக்கு நடக்குது. இது தொடர்பா வணங்கான் மூவி ப்ரொடியூசர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல கலையுலகம் என்பது உறவுகளும் உணர்ச்சிகளும் நிரம்பிய உலகம் மட்டும் இல்ல, மகத்தான திறமையாளர்கள் இணைந்து இயங்கும் ஒரு குடும்பம். சினிமா பேரன்பு கொண்ட ஒரு பெரிய ஆலமரம். அம்மரத்தின் பல விழுதுகள்ல ஒண்ணுதான் இயக்குனர் பாலா. பலமான அந்த விழுது மரத்தை உறுதியா தாங்கி இருக்கு. தனது பங்களிப்பின் மூலம் நிறைய நாயகர்களை, கலைஞர்களை உருவாக்கி இருக்காங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போனவர்கள்ல இவரும் ஒருவர். தனக்கென ஒரு தனி வழியை அமைச்சுக்கிட்ட பாலா அவர்களுடைய 25வது ஆண்டை விமர்சையா கொண்டாட வியோஸ் புரொடக்ஷன் முடிவு செய்துள்ளோம். பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வெளியாக போற வணங்கானோட இசை வெளியீட்டு விழாவும் இயக்குனர் பாலாவோட 25 ஆண்டு பயணத்தையும் இரட்டை விழாவா டிசம்பர் 18 செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இயக்குனர் பாலா அவர்கள் திரைத்துறையில் ஆரோக்கிய நடைபோட நீங்களும் உடனிருந்து வாழ்த்த அழைக்கிறோம். தமிழ் திரையுலகின் அனைத்து நண்பர்களையும் ஒரே குடும்பமாய் நின்று வாழ்த்த அழைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத இயக்குனராக இருக்கும் பாலாவின் 25 ஆண்டு திரைப்பயண விழா என்பது அவரின் கலைப்பணிக்கு அளிக்கப்படும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது போல இன்னும் பல நூற்றாண்டுகள் கலை உலகின் இயக்குனராக சிறக்க அவரின் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பாலாவோட இந்த 25 ஆண்டு கலை பயணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க.